வணக்கம் வெல்கம் டு திஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிராக்கலான ட்ரிங்க்ஸ். உங்களோட ஸ்கின் கலர் டோனை சேஞ்ச் பண்ணணுமா, இல்ல ஸ்கின் ரொம்பவே பளபளன்னு தெரியணுமா, அப்ப இந்த ஜூஸ் குடிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மிராக்கல் ஜூஸ் ஏபிசி ஜூஸ். இந்த ஜூஸை நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட ஹியூமன் பாடியில என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த ஜூஸை டெய்லி குடிக்கலாமா, அப்படி டெய்லி குடிக்கிறதுனால ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் வருமா, அது எப்படி இந்த ஜூஸை குடிச்சா நம்மளோட ஸ்கின் கலர் மாறும்னு சொல்றாங்க, தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏபிசி ஆப்பிள், பீட்ரூட், கேரட். அதுவும் ஆப்பிள நம்ம டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா எந்தவித நோயும் வராது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஆப்பிள இந்த ஜூஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி குடிக்கும் போது எவ்வளவு நன்மை இருக்கும். அது மட்டுமா, இந்த ஏபிசி ஜூஸ்ல ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, B6, C இந்த மாதிரி பல விட்டமின்ஸ் இருக்கு. நம்ம விட்டமின்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுனாலே ஸ்கின்க்கு நிறைய கலர் கொடுக்கும். அதுலயும் முக்கியமா விட்டமின் டி அண்ட் விட்டமின் சி அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் தரும். சரி, அப்படி இந்த மிராக்கிள் ட்ரிங்க் நம்மளோட ஹியூமன் பாடியில என்னதான் பண்ணி ஸ்கின் கலரை மாத்துது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த ஏபிசி ஜூஸ டீடாக்சிக் ட்ரிங்க் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள்ல இருந்து எல்லா கழிவுகளையும் நீக்கி ரொம்பவே பியூரிஃபை பண்ணும் நம்மளோட பிளட் பியூரிஃபை ஆச்சு அப்படின்னாவே ஹீமோகுளோபின் நம்மளோட பாடிக்குள்ள ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபின் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்கின் கலரும் மாறும். அதோட இந்த ஏபிசி ஜூஸ் ரொம்பவே ரிப்பேர் ஆன செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி புதிய புதிய செல்ஸையும் கொண்டு வரும். உண்மையிலே இந்த ஏபிசி ஜூஸை டெய்லி நம்ம குடிச்சோம் அப்படின்னா கேரட்னாலே நம்மளோட ஸ்கின் கலர் மாறதான் செய்யும் ஆரஞ்சு கலரா. ஏன்னா கேரட்ல பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற ஒரு மினரல்ஸ் இருக்கு. இது அதிகப்படியா நம்ம ஒரு நாளைக்கு 2 கேரட்டோ இல்ல 3 கேரட்டோ சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா இது பிளட் குள்ள போகி ஆரஞ்சு கலரா ஸ்கின் டோனா மாறும். ஆனா இது எல்லாமே டெம்பரவரி தான் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்னும் திடீர்னு ஷாக் ஆகிட்டீங்களா? ஆமாங்க, நிறைய கேரட்டை நம்ம எடுத்துக்கும் போது கேரட்டனமியா அப்படிங்கிற ஒரு நோயும் பாதிக்குமா. ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட உள்ளங்கையும் சரி கால் பாதமும் சரி ஆரஞ்சு கலரா மாறிக்கிட்டே இருக்குமாமா. அதே போல பீட்ரூட்டும் நம்ம எடுத்துக்கிறதுனால பீட்ரூட் பிங்க் கலரா இருக்கிறதுனால இது எல்லாம் சேர்ந்து நம்மளோட ஸ்கின் கலரை மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பயப்பட தேவையில்ல, கரெக்டான அளவுல எடுத்தா எல்லாமே சரியா வரும். சரி வாங்க, எவ்வளவு அளவுல இந்த ஏபிசி ஜூஸை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 கேரட், ஆஃப் பீட்ரூட், 1 ஆப்பிள் போதும். இது கூட ஆப்ஷனலா 1 டீஸ்பூன் ஹனியும் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டுட்டு 1 டம்ளர் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வரும்போது நமக்கு 1 டம்ளர் ஆஃப் ஜூஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரா ஜூஸோட நம்மளுடைய சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் லெமனும் ஹனியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதுதான் மிராக்கிள் ட்ரிங்க். ஸோ உங்களை எல்லாரோட அடுத்த கேள்வி, இந்த ஜூஸை எப்போ எடுக்கணும், எப்போ வேணாலும் எடுக்கலாமா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுக்கணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இந்த ஏபிசி ஜூஸை ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தா போதும். அதுலேயும் முக்கியமா ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் எம்டி ஸ்டொமக்லாம் எடுக்க முடியாது, டெய்லி காலம்பரை எழுந்திரிச்சோன்னா காஃபி குடிப்பேன் இல்லை தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க, நம்ம மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்குள்ள 3 மணி நேரம் கேப் இருக்கும். இந்த கேப்ல இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் வராது. அதுலயும் குறிப்பா இந்த ஜூஸை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 1 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லப்பா என்னால மார்னிங் டைம்ல எடுக்க முடியாது, நான் ஸ்கூல் காலேஜ் போறேன், ஈவினிங் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா இதே ஃபார்முலால எம்டி ஸ்டொமக்ல 1 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் எதுவும் சாப்பிடாம ஈவினிங் டைம்ல கூட எடுத்துக்கலாம். சரி, இந்த ஏபிசி ஜூஸை எடுத்துக்கிறதுனால ஸ்கின் கலர் மட்டும் தான் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சைனீஸ் டாக்டர்னா ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரிங்க் கேன்சர் ஃபைட்டிங் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம குடிக்கிற ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது தனித்தனியா என்ன பண்ணுது நம்மளோட பாடிக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆப்பிள். ஆப்பிள்ல விட்டமின் ஏ, B1, B2, B6, C, E, K இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. சொல்றதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுது இல்லையா? ஸோ இதுல நிறைய ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு. முக்கியமா ஆப்பிள்ல நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் சரி நர்வஸ் சிஸ்டமும் சரி நல்லபடியா பாத்துக்குமா. அது மட்டும் இல்லைங்க, ஆப்பிள்ல ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின்னை பராமரிக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு எலிமெண்ட். ஸோ அந்த பிரச்சனையை ஆப்பிள் நல்லபடியா பார்த்துக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது பீட்ரூட். பீட்ரூட் பிங்க் கலரா இருக்கிறதுனாலே நம்மளோட ஸ்கின்னும் பிங்க் கலரா மாறிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புவாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம பீட்ரூட்டை டெய்லி எடுக்கிறதுனாலே நம்மளோட இம்யூன் சிஸ்டமும் அதிகமாகுமா. கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே கில் பண்ணிடும். அதுலயும் முக்கியமா பேட் கொலஸ்ட்ரால. அது மட்டும் இல்லைங்க, பீட்ரூட்டை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனாலே நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் கில் பண்ணி ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த பீட்ரூட் ட்ரிங்க். டெய்லி பீட்ரூட்டை அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் நிறைய
டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது எல்லாத்தையும் வீடியோ பின்னாடி சொல்றேன். மூணாவதா பார்க்க போற ஆளுதான் கேரட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேரட்ல பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற மினரல் இருக்கு. இது அளவா சாப்பிடும் போது இந்த பீட்டா கேரட்டின் எல்லாமே விட்டமின் ஏவா மாறி நம்மளோட ஐய ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கும். அதே போல இந்த கேரட்டும் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. கேரட் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஹியூமன் பாடியில உள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்கி நம்மளோட கல்லீரல்ல உள்ள அதிகப்படியான ஃபேட்டையும் நீக்கி நம்மளோட ஹோல் பாடியும் சுத்தப்படுத்தி நம்மளோட ஹீமோகுளோபினையும் இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கேரட்டை டெய்லி சாப்பிட்றதுனால பல்லுல உள்ள டேமேஜையும் கியூர் பண்ணுமா இந்த கேரட். நம்ம ஒரு கிளாஸ் ஏபிசி ஜூஸ் எடுக்கிறதுனால நம்மளோட ஹியூமன் பாடிக்கு எவ்வளவு சக்திகள் கிடைக்குது தெரியுமா? 36 கிராம் கார்போஹைட்ரேட், 11 கிராம் நார்ச்சத்து, 13 கிராம் சுகர் கிடைக்குது, 8 கிராம் புரோட்டீன், தேவையான அளவு 1.1 ஃபேட்டும் கிடைக்குது, 160 கலோரிஸ் கிடைக்குது. இவ்வளவு சக்திகள் நிறைஞ்ச ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுனாலே ஒயிட் பிளட் செல் ரொம்பவே அதிகப்படுத்தி நம்ம உடல்ல ஏற்படுற பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கும் இந்த ஒயிட் பிளட் செல் உதவிப்படுது. அதுலயும் முக்கியமா திருமணத்துக்கு ரெடி ஆகிற பெண்கள் எல்லாம் இதை குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் கலர் அதுவே அதிகமாயிடும். இன்னொரு பக்கம் 30+ இருக்கிற லேடிஸும் இதை குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸ்கின்ல ஏற்படுற சுருக்கங்கள்லாம் இல்லாம பிக்மெண்டேஷன் எதுவுமே இல்லாம ஸ்கின் ரொம்பவே க்ளோவா என்றும் இளமையா இந்த ஏஜிங்கே தெரியாத மாதிரி இந்த பீட்ரூட் ஆப்பிள் ஜூஸ் பாத்துக்கும். இந்த ஏபிசி ஜூஸ் ஸ்கின்க்கு மட்டும் இல்லங்க, ஹேருக்கும் நல்ல ஒரு growth கொடுக்குமா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பீட்ரூட்டை ஹேர் டையாவோட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது ஹேர் கலரும் எப்பயுமே பிளாக்கா இருக்கும். என் பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கூட இந்த ஏபிசி ஜூஸை டெய்லி கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட கர்ப்பப்பையில உள்ள குழந்தைக்கும் இது நல்ல ஒரு ஸ்கின் டோனை கொடுக்கும். சரி, இவ்வளவு நன்மைகள் இருக்கே, இந்த ஜூஸ் சாப்பிட்றையே நிறைய பேர் குடிக்க வேணாம், அதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான காரணம் நம்ம அதிகப்படியான கேரட்டும் சரி பீட்ரூட்டும் சரி டெய்லி எடுக்கும் போது சில பேருக்கு அவங்களோட உடல்ல கிட்னி ஸ்டோன் ஏற்படவும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமா ஏற்கனவே கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை டெய்லி கன்சியூம் பண்றதை தவிர்க்கணும். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு இந்த ஏபிசி ஜூஸை டெய்லி குடிக்கும் போது எம்டி ஸ்டொமக் இல்லாம இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு பால் தயிர் இது மாதிரியும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சில பேருக்கு கான்ஸ்டிபேஷனும் ஏற்படும். சோ கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமா இருக்கிறவங்க இந்த ஜூஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் இல்ல வீக்லி ஒன்ஸோ ட்ரை பண்ணலாம். இல்லனா இதுக்கு மாறா ஒரு நாளைக்கு ஆப்பிள் கேரட், இன்னொரு நாளைக்கு கேரட் பீட்ரூட், இன்னொரு நாளைக்கு ஆப்பிள் பீட்ரூட், இந்த மாதிரி காம்பினேஷனை மாத்தி மாத்தி ட்ரை பண்றதுனால அதிகப்படியான டோசேஜ் இல்லாம இருக்கும். சோ மறந்துடாதீங்க, கேரட் ஜூஸ்ல பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனாலே அதிகப்படியான ஆரஞ்சு கலர் கொடுக்கும். ஆனா இது எல்லாமே டெம்பரவரி தான். சோ நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் படி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சில பேர் சுகர் பேஷண்டா இருப்பாங்க. சோ அவங்களாம் ஜூஸ் அவாய்ட் பண்ணிட்டு இதை டைரக்டா ஃபுட்டாவே ட்ரை பண்ணலாம். ஏன்னா எந்த வித ஃப்ரூட்டும் நம்ம ஜூஸா எடுத்துக்கும் போது அதிகமா இந்த எனர்ஜி உடனே பர்ன் ஆயிடும். இதனால சுகர் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சோ சுகர் பேஷண்ட் மட்டும் இதை ஃபைபர் ஜூஸா எடுத்துக்காம டைரக்டா ஃபுட்டா சாப்பிடலாம். ஓவராலா இந்த வீடியோல இருந்து உங்க எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ஜூஸ் எப்படி எல்லாம் நம்மளோட ஹியூமன் பாடியை பியூரிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுது, இதனால கலர் சேஞ்ச் ஆகுது, எவ்வளவு நாள் இது இருக்கும், எப்படி எடுத்துக்கிட்டா பாதிப்பு இருக்காது, இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை வீடியோல இருந்து தெரிஞ்சிருப்பீங்க. சோ இதே போல பல சுவாரஸ்யமான தகவல் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.